வணக்கம். நான் உங்கள் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து குருவானவர் அதிசாரமாக மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு போயிட்டு அந்த கடகராசியில் அதிசாரமாக ஒரு 23 நாட்கள் சஞ்சாரம் செய்து நவம்பர் 11ஆம் தேதி அன்று வக்ரகதியில் கடகராசியிலேருந்து மிதுன ராசியை நோக்கி வருவார். வக்ரகதியில் ஒரு 22 நாட்கள், மொத்தம் 45 நாட்கள் குரு பகவான் மிதுன ராசியிலேருந்து கடகராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த 45 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது, அது ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்களாக இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக இந்த மாதிரி அதிசாரம் வக்ரம் இதெல்லாம் அதிசாரம் அப்படிங்கிறதே ஒரு இல்யூஷன் தான். குரு சராசரியாக ஒரு ராசியில் ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்வார். இப்போ கொஞ்சம் வேகமாக நடுவில் கொஞ்சம் மிதுன ராசியில் இருக்க வேண்டிய காலகட்டத்தில் மிதுன ராசியிலேருந்து கடகராசியில் ஒரு 1.5 மாதம் 45 நாட்கள் சஞ்சாரம் செய்து அதன் பிறகு மீண்டும் மிதுன ராசிக்கே வரார். அப்போது இந்த மாறுதல்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்களை தரும், அது எப்படி இருக்கும்? ஏன்னா இதில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று அதிசாரமாக 22 நாட்கள், வக்கரமாக 23 நாட்கள், மொத்தம் 45 நாட்கள் குருவோட சஞ்சாரம் அப்படிங்கிறது வித்தியாசமானதாக இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு 2 விதமான பலன்களை, அதிசாரம் போகும்போது ஒரு பலன், வக்கரமாக திரும்பும்போது ஒரு எதிர்மறையான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தரப்போகிறது. அது எப்படி இருக்க போகிறது, ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிக்குமே எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மிதுன ராசியிலேருந்து குரு பகவான் 5வது பார்வையாக துலாம் ராசி, 7வது பார்வையாக தனுசு, 9வது பார்வையாக கும்பம் ஆகிய 3 ராசிகளை பார்க்குறார். அப்போ இந்த 3 ராசிகளும் குருவோட பார்வையினால் மிகப்பெரிய நன்மைகளை பெற்றுக்கொண்டிருந்தது. இப்போ குரு அதிசாரம் நடக்கும்போது என்ன ஆகும்னா, குருவோட பார்வை கடகராசியிலேருந்து விருச்சிக ராசிக்கு 5வது பார்வையாகவும், மகர ராசிக்கு 7வது பார்வையாகவும், மீன ராசிக்கு 9வது பார்வையாகவும் விழப்போகிறது. இப்போ இந்த 3 ராசிகளும் யோகமான பலன்களை பெறும். அதே நேரத்தில் இது ஒவ்வொரு ராசிக்குமான எப்படிப்பட்ட மாறுதல்களை தரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அன்பிற்கினிய மேஷராசி அன்பர்களே, இப்போ குரு அதிசாரம் எப்படிப்பட்ட பலன்களை மேஷராசி அன்பர்களுக்கு தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற போது அது மீன ராசிக்கு 3வது வீடாக இருக்கும். மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு குரு பகவான் போகிறப்போ அது 3லேருந்து 4வது வீடு. குருவை பொறுத்தவரை 3, 4 ஆகிய 2 வீடுகளுமே பெரிய அளவில் நன்மைகளை பண்ணுற இடம் இல்லை. ஏன்னா குரு பகவானை பற்றி தெரியும், நியாயமாக நேர்மையாக ஒழுக்கமாக இருக்கணும், அதன் மூலம் வருகின்ற வருமானத்தை தான் நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர். 3வது வீடு முயற்சி ஸ்தானம். அப்போ நம்ம ரொம்ப நேர்மையாக முயற்சிகள் பண்ணுறப்போ பல சந்தர்ப்பங்களில் தடுமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 4வது வீடு நம்முடைய வீடு, நிலம், படிப்பு போன்ற பல விஷயங்களை சொல்லுகின்ற இடம். ரொம்ப நம்ம நியாயமாக இருக்கிறப்போ சில சமயங்களில் நமக்கு ஒரு
தடங்கள் இடைஞ்சல்கள் ஏற்படும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் குரு பகவான் 3, 4 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்கிறப்போ கொஞ்சம் நமக்கு சிரமங்கள் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை நமக்கு நல்ல பலன்களை தரக்கூடும். உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ குரு பகவான் அதிசாரமாக அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரை அதிசாரமாக சஞ்சாரம் செய்து மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மீண்டும் டிசம்பர் 5ஆம் தேதி நுழைகிறார். இதில் 2 வகையான சஞ்சாரம் இருக்குது. அக்டோபர் 18லேருந்து நவம்பர் 11ஆம் தேதி வரை அதிசாரமாக வேகமாக நகர்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை, இல்யூஷனை ஏற்படுத்துவார். இப்போ ஒரு ஸ்டேஷனில் 2 ட்ரெயின் நின்றுட்டுருக்கு. ஒரு ட்ரெயின் வேகமாக கிளம்பும்போது இன்னொரு ட்ரெயின் எதிர்பக்கம் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது மாதிரி தான் அது ஒரு இல்யூஷன் தான். அப்போது அந்த குரு பகவான் நவம்பர் 11ஆம் தேதிக்கு பிறகு அதிசாரமாக வேகமாக சென்ற குரு பகவான் திரும்ப வக்கர கதியில் திரும்பும் மிதுனத்தை நோக்கி வருவார். இதுதான் குரு அதிசாரம்னு சொல்றது. அப்போ வேகமாக செல்லுகின்ற அந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 45 நாட்கள் குரு பகவான் தன்னுடைய மிதுன ராசியிலேருந்து திரும்ப மிதுன ராசிக்கு வர்றதுக்கு ஒரு 45 நாள் வீட்டை விட்டு வெளியில் போயிடுறார். அவ்வளோதான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 23 நாட்கள் அவர் அதிசாரமாக போவார். அதுக்கப்புறம் திரும்பி வர்றதுக்கு காலம் ஒரு 22 நாள், மொத்தம் 45 நாள் மிதுன ராசியிலேருந்து கிளம்பி போய் திரும்ப மிதுன ராசிக்கு வர்ற காலகட்டம். இந்த காலகட்டத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை குரு பகவான் தருவார்னு பார்க்கணும். பொதுவாக நம்ம பார்த்தோம், 4வது வீடு அர்த்தாஷ்டமஸ்தானம்னு சொல்லலாம். அதாவது குரு பகவான்னு எடுத்துட்டோம்னா மேஷ ராசியை பொறுத்தவரை 12வது வீடு மற்றும் 9வது வீடுக்கு அதிபதி. 9 பரவாயில்ல, பாக்கியஸ்தானம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். 12வது வீடு விரயஸ்தானம், குருவோட பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் சுப செலவுகள் இருக்கும். ஆகவே இந்த காலகட்டம் அந்த குரு அதிசாரம் மேஷராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கலாம். குரு சஞ்சாரம் 4வது வீட்டில் நடைபெறுகின்ற காரணத்தினால வீடு வாங்கிறது, ரொம்ப நாளாக எனக்கு வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை, ஆனால் நமக்கு வீடு அமையலை, கையில் பணம் இருந்தாலும் எனக்கு வீடு அமையலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வீடு அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி சுப செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வீட்டில் ஏதான சுப நிகழ்ச்சிகள், எதிர்பாராத ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, அதன் மூலமாக திடீர்னு பணம் செலவைகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு நன்மை தான். மேஷராசியை பொறுத்தவரை பணம் சுபமாக செலவழிதுங்கிறது ஒரு நன்மை தானே. அதே நேரத்தில் வீடு வாங்கிறது, திடீர்னு நம்ம பையன் படிக்கும்போது அந்த பையனுக்கான ஸ்கூல் ஃபீஸ் அதிகரிக்கலாம், ஸ்கூலில் எங்கேயாவது எக்ஸ்கர்ஷன் போகலாம். இப்படி எதிர்பாராத செலவுகளை, அது ஒரு பெரிய கெட்ட விஷயத்தில் இல்லைன்னாலும் நமக்கு நஷ்டம் இல்லைன்னாலும் சுப செலவுகளாக கொஞ்சம் மேஷ ராசிக்கு அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் குருவோட பார்வை அப்படிங்கிறது 4வது வீடு என்று சொல்லப்படுகின்ற கடக ராசியிலேருந்து விருச்சிக ராசியில் வருது 5வது பார்வையாக. அப்போது 5வது வீடு அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு 8வது வீடு. அப்போது 8வது வீட்டை குரு பார்க்கறதுனால கொஞ்சம் தீராத நோய்கள் இருக்கிறவங்க, ஏதாவது ரொம்ப அவமானப்பட்டு அலுவலகத்தில் சரி வெளியில் சரி நமக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து இதெல்லாம் இல்லையேன்னு வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆறுதலாக தேறுதலாக நல்ல
மதிப்பு கிடைக்கின்ற காலமாக இருக்கும். ரொம்ப உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப மோசமாக இருக்கே அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த உடம்பு சம்பந்தமான விஷயங்களில் சற்று முன்னேற்றம் தெரிகின்ற காலகட்டமாக இருக்கும். இது ஒரு ஆரம்பமாக நினச்சி நம்ம அதுலேருந்து வெளிவர பார்க்கணும். அடுத்த வருஷம் கடகராசியில் சஞ்சாரம் செய்ய போகிற குரு கொடுக்கிற ஒரு முன் அனுபவம் தான் இந்த பலன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் குரு பகவான் மகர ராசியை பார்க்குறார். கடகத்திலேருந்து மகர ராசி அப்படிங்கிறது 10வது வீட்டை பார்க்குறார். அப்போ 8, 10, 12 ஆகிய இடங்களை குரு பகவான் பார்க்குறார். 10வது வீடு ஜீவனஸ்தானம். வேலை தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். என்ன நம்ம படித்த படிப்புக்கும் வேலைக்கும் சரியே சம்மந்தமே இல்லையே, நம்ம வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னு ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிருக்கிறவங்களுக்கு இந்த 45 நாட்களில் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அது வேலை மாற்றத்தை தரும், திருப்திகரமான வேலையாக அமையும். ஆகவே இது ஒரு அற்புதமான காலகட்டம். வேலை சம்பந்தமாக வேலையில் இருக்கிற நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஒரு மன அழுத்தம் இருக்குது. அந்த மன அழுத்தம் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தருது. நம்ம அலுவலகத்துக்கு போகாமல் லீவ் போட்டுடலாமா அப்படின்னு குழம்பி போயிருக்கிறவங்களுக்கு அலுவலகத்தில் ஒரு மதிப்புள்ள அந்தஸ்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்த அழுத்தமான சூழ்நிலை மாதிரி உங்களுக்கு ஆதாயமான பிடித்த சூழ்நிலை ஏற்படும். எப்போ ஆஃபீஸுக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருப்பீங்க. அதே மாதிரி 12வது வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால அது விரயஸ்தானம்னு சொல்லுவோம். விரயம் ஆகத்தான் செய்யும், ஆனால் சுப செலவுகளாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சுப செலவுகள் ஏற்படும். கூடவே அந்த 12வது வீட்டில் சனி பகவான் இருந்து தூக்கமே கொடுக்காம நம்மளுடைய நிம்மதியை கெடுத்து கொண்டிருந்தவர் அதை குரு பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் அதுலேருந்து விடுதலை கிடைக்கும். நிம்மதியாக தூங்குகிற ஒரு காலகட்டமாக அமையும். கணவன் மனைவி உறவு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு தாம்பத்தியம் நல்ல அற்புதமாக அமைகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அயன சயன சுகஸ்தானம் இல்லை, அதை குரு பகவான் பார்க்கறதுனால அதில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படும். ஆகவே மேஷ ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் அவங்க எப்போவுமே எல்லா விஷயங்களிலுமே வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதில் அந்த தடை ஏற்படுத்துகின்ற ஸ்தானம் அப்படின்னு பார்த்தா 6, 8, 12 ஆகிய இடங்கள். அதில் 8, 12 குரு பகவான் பார்க்கறதுனால மேஷராசியை பொறுத்தவரை ஓஹோன்னு இல்லாட்டாலும் ஓரளவுக்கு இதுவரை இருந்ததை விட ஒரு நல்ல பலன்களை பெறுகின்ற காலகட்டமாக இருக்கும். அங்கங்கே ஒரு யோகமான அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி, இதெல்லாம் மேஷராசி அன்பர்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரும். அவங்க பட்டுட்டு வந்த கஷ்டங்களை நிவர்த்தி செய்கின்ற வகையில் இந்த நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆகவே குரு அதிசார பயிற்சியானது மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரை நன்மையாக தான் இருக்கும். இருக்கிறத விட பெட்டராக இருக்கும். பட் ஓஹோ அன்னு இருக்கும் அப்படின்னுலாம் சொல்ல முடியாது. பரவாயில்ல, நமக்கு பண கஷ்டம் கொஞ்சம் மாறி இருக்குது, கையில் பணம் கொஞ்சம் புரண்டுன்னு இருக்குது, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குது, ஒரு மாறுதலான சூழ்நிலையை அனுபவிப்பார்கள். நன்றி, வணக்கம்.